சமந்தி, எங்க வந்தீங்க? யார் யாருக்கு சம்பந்தி? எதுக்காக இங்க வந்தீங்க? என்னங்க சமந்தி, எதுக்கு இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறீங்க? பாத்தீங்களாங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா இவங்க நம்ம வீடு தேடி வந்திருப்பாங்க. அவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இப்படி வராங்கன்னா மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கானே தெரியலையே. இவங்கள பார்த்தாலே எனக்கு உடம்புல அப்படியே நடுங்குது. என்னமாச்சு? இங்க பாருங்க, எந்த உறவு முறையும் கொண்டாடிக்கிட்டு இங்க வர வேண்டாம். தயவு செஞ்சு கிளம்புங்க. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட நான் ஏதோ பெரிய ஆளு பணக்காரின்னு கெத்து காட்டுறதுக்காகலாம் வரல. என் பையன் வாழ்க்கையை காப்பாத்துங்கன்னு பிச்சை கேட்டுதான் வந்திருக்கேன். என்ன இளமதி இவங்க இங்க வந்து இந்த நடிப்பு நடிக்கிறாங்க? என்னன்னு பாப்போம். என்னம்மா இந்த ஒண்ணும் இல்லாத வீட்டுல வந்து இப்படி கெஞ்சிட்டு இருக்காங்க? என்னம்மா? அமைதியா பாரு. இங்க பாருங்க, தயவு செஞ்சு எங்களை கோவப்படுத்தி வேடிக்கை பார்க்காதீங்க, போயிடுங்க. இல்ல, என்னால இங்க இருந்து போக முடியாது. எனக்கு இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். என் பையன் பரம இளமதி கூட சேர்ந்து நல்லபடியா வாழணும். எனக்கு அதுதாங்க வேணும். நர்மதா, இது அத்தனையும் நடிப்பு. என்ன மாதிரி இந்த அம்மா பிளான் பண்ணி இங்க வந்து நடிக்குது பாத்தியா? பரம ஒரு கொலைகாரன். மறுபடியும் அவனை மருமகனை ஏத்துக்கிற அளவுக்கு மனப்பக்குவமெல்லாம் இல்லைங்க. அதுவும் எங்க பையனை துடிக்க துடிக்க கொண்டு இருக்கான். அவனை போய் இளமதி புருஷனா எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியலங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. இங்க பாருங்க, நீங்கெல்லாம் பெரியவங்க. இப்படி ஒரேடியா என் பரமனை ஒதுக்குனீங்கன்னா அவன் என்னதான் பண்ணுவான்? இளமதி மேல அவன் ரொம்ப பெரிய வச்சிருக்கான். அவன் இளமதி கழுத்துல தாலி கட்டியிருக்காங்க. இதுக்கப்புறமும் அவனை கொலகாரன் ஒதுக்காதீங்க. இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்து வாழ போறாங்கன்றத பத்தி தான் நாம யோசிக்கணும். இங்க பாருங்க, அவன் நிச்சயமா கொலை பண்ணிருக்க மாட்டாங்க. அப்போ கொலை பண்ணத கண்ணால பார்த்தா அந்த கமலாமா சொன்னது பொய்யா? அவங்க நடந்தது எல்லாத்தையும் சொன்னாங்கல்ல, அங்க நீங்களும் தானே இருந்தீங்க. இப்ப வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு கொலைகாரனுக்கு பறிஞ்சுக்கிட்டு இங்க வந்து பேசாதீங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஒரு அம்மாவா உங்ககிட்ட மடிப்பிச்சு கேக்குறேன். தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல, என்ன பேசிட்டே இருக்கீங்க? வீட்டுக்குள்ள பூந்து கலாட்டா பண்றீங்களா? ஐயோ, இவங்கள போய் இப்படி திட்டுறாங்க. தொலைச்சு கட்டிடுவாங்களே. நான் எங்கங்க கலாட்டா பண்றேன்? நான் கெஞ்சி தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க தான் ஏதோ கலாட்டா அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. இங்க பாருங்க, நீங்க சொன்னாதான் இவங்க கேட்பாங்க. தயவு செஞ்சு பரமணி இளமதியும் சேர்த்து வைக்க நீங்களாவது ஏதாவது பண்ணுங்கம்மா. அவனே ஒரு ரவுடி பொறுக்கி பைய, அவனுக்கு பறிஞ்சுக்கிட்டு இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க.